காய்ச்சல்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்களெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தூய ஆவி, அன்பின் ஆவி, எங்கள் தெய்வமே, எங்கள் இரட்சகரே, ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா, வரவேணும் நல்லவர் வல்லவர்
நல்லவர் தூய ஆவி அன்பின் ஆவி துணையாள் தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏதுடையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வரவேண்டும் நல்லவரே வல்லவரே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவி பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி அசைவாடும் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி கரங்களை உயர்த்தி பாடுவோம் அசைவாடும் ஆவி தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவி தூய்மையின் ஆவியே இடம் அசைய எங்கள் உள்ளம் நீரம் இறங்கி வாங்கப்பா எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா இடம் அசைய உள்ளம் நீரம் இறங்கி வா இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நீரம் இறங்கி வா நன்றி ஆவியானவரே. Thank you for your presence. தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதே பிரசனத்தில் எல்லாரும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களை உட்கார்ந்து கொள்ளுங்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்து உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடலை எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நல்லவர். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவர் தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவர் தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவர் தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை 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 தாங்கும் வினோ உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவர்
தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்து உயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்து உயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவர் தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவர் தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையை நான் முடிசூட்டும். உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையை நான் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுது பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. துதி மிகுந்தேன ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேன ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவர் தொழுதேத்து இந்நாள் வரை அற்புதமாய் நம்மை நடத்தின தேவனை உயர்த்தி பாடுவோமா. ஹல்லேலூயா. ஓ ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல்
வாழ்வில் எனக்கு அவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நல்ல கரங்களை தட்டி. வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒன்றார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒன்றார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தின் நிழலவரே, வழுவாம் காப்பவர் அவரே. பல பக்கத்தின் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 121 சொல்லப்பட்டது போல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் நம் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். தாவீது ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு ஒத்தாசையோ அவரிடத்திலிருந்து தான் வரும். ஆமென். இந்த நாள் வரை நம்ம சிறு வயதிலிருந்து இது வரைக்கும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கட்டத்திலும் ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா சூழ்நிலையிலும் ஒருவேளை மனிதர்கள் நம்மை விட்டு விலகி இருக்கலாம், மனிதர்கள் நம்மை வெறுத்திருக்கலாம், மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பிருக்கலாம், சாத்தான் நமக்கு எதிராக திட்டங்களை ஹல்லேலூயா அவன் கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் அது எதுவும் நம்மை அணுகாதபடி, அது எதுவும் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நமக்கு துணை நின்றார். ஆமென். கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். அவரை நம்பி வந்த ஜனங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவைகள் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், உம்மை நம்பும் நான். ஆண்டவரே, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். Lord, I believe you. Hallelujah. I trust in you. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன். நீங்க என்ன தள்ளாட விடுவதில்லை. நீங்க என்ன ஹல்லேலூயா ஒரு நாளும் ஹல்லேலூயா தனியாக விடுவதில்லை. ஹல்லேலூயா. உற்சாகம் இந்த பாடலை பாடுவோம் கரங்களை தட்டி. உம்மை நம்பும் நான். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பேன். பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்
உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்வோமா? அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அறிக்கையிடுவோமா? அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். We trust in you, Lord. We worship you, Lord. உம்மையே நம்பியிருப்பேன்.
கொண்டிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்வோம் கரங்களை உயர்த்தி. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை மாத்திரமே அப்பா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் அல்லவா? எங்களை உயர்த்துபவர், எங்கள் தலையை நிமிர்த்துகிறவர் நீர் அல்லவா? அல்லேலூயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்வோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடுவோம். அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சுகமஹா. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர்.
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு போதும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேனே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேனே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையுமே குறைவதில்லை, ஒரு நன்மையுமே குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பாவே அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். சொல்லுமா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஓ அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். சொல்லுமா, உம்மையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா உம்மையே நம்பியிருக்கிறோம். ஆவியானவரே அபிஷேகத்தையே சார்ந்திருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. சொல்வோமா, தேவன் அற்புதங்களை செய்கின்ற தேவன். ஓ அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா,
யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் யெகோவா ரூவா யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர் யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றார் ஓ யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர் கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதிக்கின்றோம் அப்பா நன்றாக கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம் we worship you Lord ஆராதிக்கின்றோம் கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடம் அதற்குள்ளே ஓடி நீதிமான் சுகமாய் வாழ்ந்திருப்பான் அல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் எங்களை பாதுகாக்கும் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா Oh we worship you Lord Oh கண்களை மூடி அந்த நல்ல தேவனை நோக்கி பார்ப்போமா பாதுகாக்கும் தெய்வம் Hallelujah Hallelujah Oh Shabadi Karibalalaba Oh Rimane Kasherelabo Shrebala Kamashidaralaba Hallelujah கரங்களை உயர்த்தி பாதுகாவலரே பாதுகாவலரே சங்கீதம் 46 தேவனின் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் எனவே பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பூமி அதிர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நான் அஞ்சிடேன் 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 I will not fear, for God is with me. Hallelujah. Anjide, anjide, en Yesu என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா இருள் சூழ்ந்த லோகத்து இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்து இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி
காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கரங்களை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா சொல்வோமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகள், மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகள், கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா சொல்வோமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாள். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாள். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்குவார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே 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 சொல்வோமா? ஹல்லேலூயா. நான் உயர்ந்திலே இருந்தாலும் நான் தாழ்விலே இருந்தாலும் அவரை மாத்திரமே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்தது நடந்தாலும் நடைபெறவில்லை என்றாலும் அவரை மாத்திரமே நம்பி இருப்பேன். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில மாட்டு தொழுவத்துல முதலற்று போனாலும் நான் அஞ்சிடே, நான் பயப்படே. அஞ்சிடே அஞ்சிடே சொல்வோமா? என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா.
இருப்பதா நம்புவே நம்புவே என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் 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 என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. We glorify you, Lord. We magnify your name, God. We glorify your matchless Lord. We adore you, we lift you, we bless your name. We trust in you, for you are always with us. எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நாங்கள் அஞ்சிடும், நாங்கள் பயப்படும், நாங்கள் அசைவதில்லை. ஹல்லேலூயா. சீயோன் பர்வதம் நிலைத்திருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மீது துளிர்ப்பதில்லை. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கையே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கையின் அங்கூரமே, நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். நீர் மாத்திரம் போதும். You are more than enough, Father God. Your presence is more than enough. Let your name be glorified. இயேசு நாமத்தில் உயர்த்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. இந்த நாளில தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தை நீங்கள் எல்லாரும் திறந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவை நோக்கி ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் என்று சொல்லி பல நாட்களாக நம்ம தொடர்ந்து ஆண்டவரை போல வாழும்படியாக அவரை நோக்கி பார்த்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிறைய தேவ செய்திகளை வரிசையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி வளர்ந்தார் என்பதை குறித்து இயேசுவை கவனித்து பார்க்கும்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2:40ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்படியே 52வது வசனத்தை வாசிப்போமா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வளர்ந்தார். ஆமென். இயேசுவானவர் பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபை இருந்தது. இன்னும் இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வளர்ந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. ஆண்டவரே, உம்மை போல என்னையும் வளர பண்ணுங்கப்பா. உம்மை போல நானும் வளரணும். உம்மை போல ஆவியில பலன் கொள்ளணும். உம்மை போல ஞானத்தினால் நிரப்பப்படணும். உம்மை போல தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அல்லது ஆவல் நமக்குள்ளே உண்டாகிறது அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க பார்க்க
நமக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வரும். ஆண்டவரை உம்மை போல மாற்றுங்க, உம்மை போல நானும் வளரணும், உம்மை போல நானும் வாழணும், உம்மை போல ஆவியில நிரம்பணும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இறங்கி வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த ஆல் நைட் பிரேயர்லேருந்து நம்முடைய சகோதரர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிற வார்த்தை, சாமுவேல் வளர்ந்தான். வேதத்திலே நிறைய பேர் வளர்ந்தார்கள். சாமுவேல் எப்படி வளர்ந்தான்? அவன் பிள்ளையாயிருந்தான், குழந்தையாயிருந்தான். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அந்த குழந்தை பருவத்திலிருந்து படிப்படியாய் எப்படி வளர்ந்தான் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. சாமுவேலை போல ஆண்டவர் நம்மை வளரச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சாமுவேல் வளர்ந்து ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினது போல, சாமுவேல் வளர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நிறைய பேரை நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்கு வளர்ந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்திலே நம்ம சிம்சோன் வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். இன்னும் தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் வளர்த்தில அவர்கள் நல்ல வெளி பிரகாரமாக வளர்ந்திருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வளர்ச்சியை நம்ம பார்த்து, ஆண்டவரை உம்மை போல என்னையும் வளர பண்ணுங்க என்று கேட்க போகிறோம். வெளிப்பிரகாரமான வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் உள்பிரகாரமான வளர்ச்சி இருக்கிறது. வெளிப்பிரகாரமான வளர்ச்சி நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டினால அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, நல்லா தூங்கி எழும்புறதுனால அது புஷ்டியாக நல்லாக செழிப்பாக வளர்ந்து விடும். நமக்கு தெரியும். சாப்பிடாதவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க இல்லையா? அது நமக்கு தெரியும். அந்த வெளிப்பிரகாரமான ஒரு மனிதன், அதாவது வெளியரங்கமான நம்முடைய சரீரத்திலே ஒரு வளர வேண்டுமானால், வளர்ச்சி வேண்டுமானால் அதற்கு சரியான ஒரு ஊட்டச்சத்து வேண்டும், உணவு வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். குழந்தை பிறந்த உடனே தொடர்ந்து அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து, பால் கொடுத்து, வளர வளர நல்ல திட உணவுகளை கொடுத்து அப்படியே வளர்ந்து 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 வரும்படி ஒரு தாய் அதை கண்ணும் கருத்துமாய் வளர்க்கிறாள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நமக்கு தெரியும். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களாகவே தங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். வளர்வதற்கு தேவையான காரியங்களை அவர்களே பெற்று அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள். அப்போ வெளிப்பிரகாரமான ஒரு மனிதனுக்கு வளருவதற்கு உணவு தேவை. அதுதான் நம்ம பார்க்கிறோம். காலையில் சாப்பிட்றோம், காலையில் எழும்பின உடனே பால் குடிக்கிறோம் அல்லது டீ காஃபி குடிக்கிறோம், அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அப்புறம் 11 o'clock ஏதாவது குடிக்கிறோம், அப்புறம் 1 o'clock அப்புறம் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, அதுக்கப்புறம் சாயந்தரம் நைட்டு பார்த்தா டின்னர். இது போக இன்னும் ராத்திரி தூக்கம் வரலன்னா அதுக்கு மேலே பழங்கள், நட்ஸு இல்லைன்னா ஸ்நாக்ஸு ஏதாவது வீட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம், நம்மளும் சாப்பிட்றோம் இல்லையா? அது நிமித்தமாக சரீரத்திலே பல வளர்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். சில சந்தர்ப்பங்களில் அது ஓவராக போகும்பொழுது சரீரத்தில் சில கேடுபாடுகளும் வருகிறது நமக்கு தெரியும். அதற்காக எக்ஸசைஸ் பண்ணி நடந்து ஓடி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் அதை ரெடி பண்ணுறது, இப்படி தன்னுடைய சரீரம், வெளிப்பிரகாரமான சரீரத்தை வளர வைப்பதற்காக ஒரு மனிதன் அல்லது நாம் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சமைக்கிறோம், எத்தனை முறை சாப்பிட்றோம், எவ்வளோ வேலை செய்கிறோம். இதெல்லாம் எதற்காக? வெளிப்பிரகாரமான இந்த மனுஷனை வளர வைப்பதற்காக. இன்னைக்கு வெளிப்பிரகாரமான மனுஷன் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் ஆத்துமா. ஹல்லேலூயா. உள்ளான மனிதன்ல ஒரு வளர்ச்சி நமக்கு தேவை என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? உள்ளான மனிதன்ல ஒரு வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நம்மால் உள்ளான மனிதன்ல வளர முடியும்? இன்னும் தேவன் விரும்புகிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு பூரண வளர்ச்சிக்கு நேராக நாம் எப்படி கடந்து செல்ல முடியும் என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம தியானிக்க நமக்கு கர்த்தர் இன்றைக்கு கிருபை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக எழுதி வைத்த ஒரு வார்த்தை. ஆமேன். நீங்கள் வளர வேண்டுமானால் புதிதாய் பிறந்த குழந்தைகள் எப்படி ஒரு பாலின் மேல வாஞ்சையாய் இருக்குமோ, எப்ப எழும்பினாலும் எப்ப பார்த்தாலும் அது அழுதுட்டே இருக்கும். எதுக்குன்னு பார்த்தா அதுக்கு பால் தேவை, அது வளர்வதற்கு பால் தேவை என்பதை அறிந்ததினால அதுக்கு பேச தெரியாது, அதனால அது அழுதுகிட்டே இருக்கும். அழுத உடனே தாய்க்கு தெரியும் அதுக்கு வேண்டியது அந்த பால் கொடுக்க வேண்டும் என்று. அப்போ எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறதோ அதே போல நீங்களும் அந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறார். ஒரு காலத்தில் பேதுரு இயேசுவோடு வாழ்ந்த அந்த நாட்களில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வசனங்கள் கடினமாக இருக்கிறது, உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று ஆண்டவரை விட்டு போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்களோ என்று சீஷர்களை பார்த்து கேட்ட பொழுது சீஷர்களில் பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? யாரிடம் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். ஹல்லேலூயா. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அந்த வசனத்தின் அந்த ஆழம், அந்த வசனத்தின் மேன்மை, அல்லது அந்த வசனத்தை அதிகமாக கற்று உணர்ந்தவர், அல்லது அதை என்ஜாய் பண்ணினவர், அல்லது அதை பிடித்து கொண்டவர் பேதுரு என்றால் மிகையாகாது. அதனால தான் அவர் அழகாய் சொல்லுகிறார், நீங்க வளரணும்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. 2 பேதுருல கூட அவர் சொல்லும் பொழுது அந்த வசனம் அதாவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த வசனத்தை எல்லாருக்கும் அவர் சொல்லும் பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. ஆமேன். அதை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பேதுருக்கு தெரியும் இந்த வசனத்தின் அருமை, அந்த வசனத்தினால வருகிற வாழ்க்கை, அந்த வசனத்தினால வருகிற ஆசீர்வாதம், அந்த வசனத்தினால் உண்டாகிற ஜீவன், அந்த வசனத்துல நித்திய ஜீவ வசனம் உண்டு. அந்த ஜீவ வார்த்தையை உட்கொள்ள நம்ம வளர முடியும், பிழைக்க முடியும் என்பதை அறிந்த பேதுரு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் வளர வேண்டுமானால் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க எந்த அளவுக்கு இந்த வசனத்தின் மேல, இந்த பைபிள் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம் இல்லை? கிச்சனில் அந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போதே அந்த வாசம் வந்துச்சுன்னா எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு ஓடி போய் இன்னைக்கு என்ன சாப்பாடு, என்ன செய்கிறாங்க, நல்ல சிக்கன் ஸ்மெல் இருக்குது, மட்டன் ஸ்மெல் அடிக்குது, பிரியாணி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு வேகமாக ஓடி போய் என்ன வேலை இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நல்லா சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ அதே வேளையில் இந்த வசனம் உங்களை அப்படி அட்ராக்ட் பண்ணுதா? அந்த வசனத்தை வாசிக்கணுங்கிற வாஞ்சை இருக்குதா? அந்த வசனத்தை வாசித்து அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் வளரணும் அப்படிங்கிற வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் ஒரு வேர்டு இருக்கு, என்னன்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. புதிதாய் பிறந்த குழந்தைங்க எப்படி இருக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், எப்போ பார்த்தாலும் அது எத்தனை முறை பால் குடித்தாலும் அதுக்கு திகட்டாது. ஆனால் வளர பாருங்களேன், ஒரு 6 மாத குழந்தைகிட்ட எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டிலில் பாலை கொடுத்து அது என்ன செய்யும், தூக்கி வீசிட்டு வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கும் இல்லையா? அதுக்கு அப்படியே அழுத்து போச்சு, குடிச்சு அதுக்கு எப்படி ஆகி போச்சு, தெவிட்டி போச்சு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நிறைய வசனங்களை கேட்டு நிறைய செய்திகளை கேட்டு என்ன இதுவா, இந்த வசனமா அந்த வசனமா அப்படின்னு தூக்கி ரொம்ப
கேர்லெஸ்ஸாக நம்ம தூக்கி போட்டுறோம். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வளரணும்னா புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி அந்த பாலின் மேல் வாஞ்சையாக இருக்குதோ அதே போல் நீங்கள் வாஞ்சையாக இருக்கணும். ஆமேன். தாகமாக இருக்கணும். எப்போ டைம் கிடைக்கும், எப்போ வாசிக்கலாம், எப்போ இந்த வசனத்தை எனக்குள்ளே அபியாசப்படுத்தலாம், இந்த வசனத்தை அப்படியே நான் சொல்லி கன்ஃபஸ் பண்ணலாம் என்று இந்த வசனமே நம்முடைய வாழ்க்கையாய், வசனமே நம்முடைய வாஞ்சையாய் இருக்கும் பொழுதுதான் நம்ம வளர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதர்வைஸ் நம்ம வளரவே முடியாது. மற்ற நேரத்தில் நம்ம என்னதான் நம்ம வசனத்தை வாசிக்காமல் வேற எல்லா காரியங்களையும் செஞ்சாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி வரணும்னா வசனம் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பாருங்க, ஒரு தாயுடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுது அதுக்கு பயமே இருக்காது. அதே போல இந்த வசனங்களை வாசிக்க 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 நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி உண்டாகி, ஒரு தைரியம் உண்டாகி, அந்த பயமெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல என்று சொல்கிற அளவுக்கு பயம்லாம் போயிடும். ஆமேன். காரணம் இந்த தேவனுடைய வசனங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லணும்ப்பா, இன்னைக்கு நான் அந்த வேத வசனத்தை வாசிக்க போகிறேன், இன்னைக்கு நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அல்லது பலன் எனக்குள்ளே இறங்கி வரட்டும்னு சொல்லி பாருங்களேன். அந்த வசனம் உங்களை பலப்படுத்தும், அந்த வசனம் உங்களை வளர்ச்சியை தரும். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த வசனத்தை வாசிக்க 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 அது உங்க உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அப்போ சமாதானமா இருந்தாலே சரீரம் நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா வளர முடியும், ஆத்துமா ஒரு பலனா இருக்கும். அது மாத்திரமல்ல, சரீரத்தில் என்ன பலவீனங்கள் வந்தாலும் ஆத்துமாவில் ஒரு பலன் இருந்தால், இந்த வசனத்தினால வருகிற பலன் இருந்தால் நிச்சயமாகவே சரீரமும் நல்ல பலனோடு இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா இந்த வேத வசனத்தை நான் அதிகமாக வாசிக்க, இந்த வேத வசனத்தினால் உண்டாகிற பரிசுத்தத்தை, இந்த வேத வசனத்தினால் உண்டாகிற அந்த வளர்ச்சி, அந்த பலன், அந்த தைரியம் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டு வளர, நாள்தோறும் வளர, ஆண்டவரை படிப்படியாய் வளர எனக்கு கிருபை தாங்கப்பா என்று கேட்டு நீ இன்னைக்கு தீர்மானம் பண்ணிருங்க. நாங்க யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, இந்த வசனம் தானே, இந்த வசனம் தானே எங்களை வளர்ச்சியாக்கும், இந்த வசனம் தானே எங்களை பூரண வளர்ச்சி உள்ள ஒரு புத்திரனாக மாற்றும், இந்த வசனம் தானே எங்களை உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் எங்களை வளர பண்ணும் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களிலே நீங்க பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த வசனங்களை நம்ம வாசிக்க விருப்பம் தான். அந்த வாசிக்கிறோம், அது மனசுல நிறைய நேரங்கள்ல தங்க மாட்டேங்குதே, என்ன செய்ய அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஏனென்றால் இந்த வசனம் உங்களை அதிகமாக வளர பண்ணிவிடும் என்பதற்காக சத்துரு பல விதங்களில இந்த வசனம் வளர விடாதபடி, வசனம் உங்களுக்குள்ள வளர்ந்தாதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும் இல்லையா? அதற்காக வளர முடியாதபடிக்கு பல விதங்கள்ல அவன் கிரியை செய்வான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஒரு விதைக்கிற அந்த விதையை குறித்த ஒரு உவமையை சொன்னார் இல்லையா? மார்க்கு 4ஆம் அதிகாரத்துல. நீங்கள் எல்லாரும் மார்க்கு 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம், அந்த வசனத்தை விதைக்கிறான் மனுஷன், ஆனா அந்த விதை வளரவில்லை. அப்ப நமக்குள்ளே வசனம் வாசிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், இன்னைக்கு கூட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த வசனம் உங்களுக்குள்ளே வேர் கொள்ளாமல், உங்களுக்குள்ளே வளராமல் இருந்தால் நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? வளர முடியாது. இது நம்மளை விட சாத்தான் பல விதங்கள்ல அழகா அவன் அறிந்திருக்கிறான். அதனாலதான் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? மார்க்கு 4:15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். ஆமேன். ஒரு வசனம் நமக்குள்ளே, நம்ம வசனத்தை உட்கொள்ளுகிறோம்,
ஆனால் அந்த வசனம் எப்படி அது முளைக்காமல் போகிறது, அது வளராமல் போகிறது, அது பலன் கொடுக்காமல் போகிறது என்றால் சாத்தான் வந்து அதை எடுத்து போட்டு விடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை எல்லாம் கேட்கும்போது நமக்கு நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, இந்த லைவ் முடிஞ்ச உடனே, வீட்டுக்கு போன உடனே நம்ம என்ன செய்கிறோம், என்ன வசனம் பேசுனாங்க சிஸ்டர், என்ன பேசுனாங்க அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபகத்திலேயே இருக்காது. இன்னைக்கு பேசின வார்த்தை தான், இன்னைக்கு நம்ம வாசித்த இன்னைக்கு கேட்ட வசனம் தான், ஆனால் ஞாபகத்திலே இருக்காது. கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் நீங்கள் இப்போவே யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில் பைபிள் வாசித்தவங்களுக்கு ஒரு கேள்வி, பைபிள் வாசித்தீங்கல்ல, எந்த வசனத்தோடு கூட ஆண்டவர் உங்களிடத்துல பேசினார், எந்த வசனம் வாசித்தீங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், ஞாபகத்தில் இருக்கா? ஒரு சிலருக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஒரு சிலருக்கு ஞாபகத்தில் இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த வசனம் உள்ளே போய் அது வளர்ந்துச்சுன்னா நீங்கள் வளர்ந்துருவீங்களே. அதனால சாத்தா அதை அப்படியே எடுத்து போட்டுறான். பைபிள் வாசித்து மூடின உடனே உள்ளே இருக்கிற வசனம் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ கேட்டுட்டு இருக்க நேரத்தில் கூட நிறைய பேருடைய சிந்தனை எங்கேயோ போயிட்டுருக்கு. எங்கே போயிட்டுருக்கு? ஐயோ, என் பிள்ளை எப்போ மனம் திரும்புவானோ, எப்போ கீழ்ப்படிவானோ, என் பிள்ளைக்கு எப்போ அற்புதம் நடக்குமோ, எனக்கு இந்த கடன் பிரச்சனை எப்போ மாறுமோ, இந்த எண்ணத்தை சாத்தான் கொண்டு வர்றதுனால அந்த வசனத்தை அவன் எடுத்து விடுகிறான். அது ஒரு மறதியை கொடுக்குறான், அது அப்படியே எடுத்துடுறான். ஏனென்றால் அது வளரக்கூடாது. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லணும், அப்பா சாத்தான் என் எல்லைக்குள்ளே வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த மெசேஜ் கேட்கும்போது, பைபிள் வாசிக்கும் போது ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே பொல்லாத சாத்தானுக்கு என் கிட்ட இடமே கிடையாது. என் இருதயத்தில் நான் கேட்குற இந்த வசனத்தை, வாசிக்கிற அந்த வசனத்தை சாத்தான் எடுக்கவே கூடாது என்று நீங்கள் தீர்மானமாக, திட்டமாக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் எதிர்த்து நிற்கணும். சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவன் ஓடி போய் விடுவான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது ஏன் பலன் கொடுக்க மாட்டேங்குது, ஏன் வளர மாட்டேங்குது, அதனால நாமும் ஏன் வளராமல் இருக்கிறோம் என்றால், அடுத்ததாக 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 17ஆம் வசனம். தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே சில விதைகள் கற்பாறை போன்ற நிலத்தில் விடுகிறது. சிலருடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு கடினமான இருதயமாக இருக்கும், கற்பாறை போல இருக்கும். காரணம், அவங்களுக்கு எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும், நான் முதல்ல சொன்னது போல இந்த உலக கவலை, உலக பிரச்சனை, உபத்திரவம், போராட்டம் இதெல்லாம் வந்த உடனே பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம், மெசேஜ் கேட்டு என்ன பிரயோஜனம், ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து 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 அவங்க இருதயமே ஒரு ஸ்டோனி ஹார்ட்டாக மாறிவிடுகிறது, கற்பாறை நிலமாய் மாறிவிடுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களிடத்தில் அன்பாக நான் கேட்கிறேன், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், நம்மை கர்த்தருக்குள் வளரச் செய்வது இந்த வசனம் தான். நம்மை ஊன்ற கட்டுவது இந்த வசனம் தான். நம்மை ஆறுதல் படுத்துவது இந்த வசனம் தான். உபத்திரவத்தில் விடுதலை கொடுப்பது இந்த வசனம் தான். இதில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை சொல்லதான் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி செல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வசனம் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும், வசனம் தெரிஞ்சாதானே உபத்திரவத்தை தாண்டி செல்ல முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா உம்முடைய வசனம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே விழும் பொழுது உபத்திரவமோ போராட்டமோ, ஆண்டவர் இந்த வசனத்தில் நான் வளர விடாதபடி தடை பண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் எப்படிப்பட்ட கிரியைகளும் உங்களை கிறிஸ்துவின் அன்பினின்று பிரிக்க முடியாது. எப்படிப்பட்ட உபத்திரவம் போராட்டமும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. இந்த வசனம் வளர ஆரம்பிக்கும், நாமும் வளருவோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
18ஆம் வசனத்தை வாசிப்போமா? 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு விதம், இன்னொரு மக்கள் கூட்டம், வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், வாஞ்சையா இருக்கிறோம், ஆனா உலக கவலை, உலக இச்சை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்துக்கு ஒத்த வேஷம், இப்படிப்பட்ட மயக்கங்களை சாத்தான் கொண்டு வந்து, சிற்றின்பங்களை கொண்டு வந்து இந்த வசனங்கள் உள்ள செயல்படாதபடிக்கு, வளர விடாதபடிக்கு, கிரியை செய்ய விடாதபடிக்கு, நம்மை வளர விடாதபடிக்கு அது தடை பண்ணி நெருக்கி போடுகிறது. ஆமென். மெசேஜ் கேட்கும்போது நல்லா இருக்கு, இப்படிதான் வாழணும், வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா உலகத்துக்குள்ளே போன உடனே உலகத்தின் இச்சைகள், உலக மனுஷரின் கிரியைகள், வார்த்தைகள், உலக அசாபாசங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதுல போய் அப்படி மயங்கி அந்த வசனம் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த வசனம் கிரியை செய்ய முடியாதபடி நாமே அதற்கு இடம் கொடுத்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம வளரணும் இல்லையா? நம்ம வளரணும்னா வார்த்தை நமக்குள்ளே வளரணும், வசனம் நமக்குள்ள இருந்து வளரணும். அந்த வசனம் வளர வளரதான் நம்ம வளர முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஸோ இந்த எல்லா ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், சிற்றின்பங்கள், ஆசாபாசங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க தூக்கி வீசிருங்கப்பா, நான் உதறி போடுகிறேன் என்று நீங்க உதறி தள்ளி விட்டு இந்த வசனங்களை திரும்ப திரும்ப உட்கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்திலே வளர, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆமென். அதுதான் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். ஆமென். அப்போ கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறது ஒரு அனுபவம், அதை ஏற்றுக்கொள்கிறது ஒரு அனுபவம், பலன் கொடுப்பது ஒரு அனுபவம். ஆமென். வசனம் எல்லார் காதுகளிலும் கேட்கும், ஆனா பிசாசு தூக்கிட்டு போயிடலாம். அடுத்தது அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் வரும், ஆனா உபத்திரவம் தூக்கிட்டு போயிடும், அல்லது உலக ஆசாபாசங்கள் அதை தட்டி விட்டுரும். ஆனா அதை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும், அதன்படி செய்கிறவர்களாகவும், அந்த வசனம் கிரியை செய்ய, வளர, பலன் கொடுக்க தங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய உள்ளான மனிதன் ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படிப்பட்ட வளர்ச்சி? 30, 60, 100 நாம் பலன் கொடுக்க முடியும். நம்ம வளர்ந்தால்தான் நம் மூலமாய் கனி கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு செடி வைக்கிறோம், அப்படியே வளராம இருந்தா அது என்னைக்கு பூ பூக்கும், என்னைக்கு காய் காய்க்கும், என்னைக்கு கனி கொடுக்கும்? ஆமென். ஒரு பயிர் வளருது, அது நல்லா வளர்ந்தாதான் அதுக்கப்புறம் கதிர் விடும், அதுலேருந்து தானியங்கள் கிடைக்கும். ஆனால் வளராமலே இருந்தால் என்ன ஆயிரும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா வசனத்தை நாங்கள் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அந்த வசனம் எங்களுக்குள் வளர நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது நாங்கள் வளருவோம் ஆண்டவரே, நாங்கள் வளருவோம் அப்பா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை வாசிக்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமென். எப்படி நீங்கள் அதாவது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பைபிள் வாசிக்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமென். சில சமயங்களில் காலையில் நல்ல டைம் இருந்துச்சுன்னா நல்லா காலையில் வாசிங்க, ஆவலாக வாசிங்க, கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நீங்கள் வளர்ச்சி அடைவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுது அல்லது ஏதாவது குடிக்கும் பொழுது உடனே நீங்கள் சொல்லுங்கள், ஐயோ நான் சாப்பிட்றேனே, வெளியே அந்த மனுஷனுக்கு உணவு கொடுக்குறேனே, என்னுடைய உள்ளான மனிதனுக்கு நான் இன்னும் உணவு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி உடனே ஒரு 2 வார்த்தை வாசிங்க, 2 அல்லது 3 வசனங்களை வாசிங்க. உடனே உங்களுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி கூட நம்ம வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வசனங்கள், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வசனங்கள், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம், காலையில் எழும்பின உடனே ஒரு 2-3 சாப்டர்ஸ், இப்படி நான் வசனங்களை வாசிப்ப ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வாசிக்க வாசிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.
காலையில் வீட்டில் இருக்கும்போது இந்த பைபிளை, பிரிண்டட் பைபிள் எடுத்து வாசிங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பைபிளை வாசிங்க. மற்ற நேரங்களில் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, உங்களுடைய லஞ்ச் டைமுக்கு முன்னாடியும் சரி, செல்ஃபோனில் இருக்குது இல்லையா, மொபைலில் பைபிள் இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி 2 அல்லது 3 வசனங்கள் அல்லது ஒரு 6, 7, 10 வசனங்கள் நீங்கள் வாசிக்கிறதை உங்களுடைய ஒரு இதாக வைத்து கொள்ளுங்கள், ஒரு பழக்கம் வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வாசிக்க 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 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். அந்த வசனங்கள் உள்ள இருக்கிற வசனங்கள் வளரும். உள்ள இருக்கிற வசனங்கள் வளரும் பொழுது நீங்கள் பலன் கொடுத்து கர்த்தருக்குள் வளர்ந்து 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 கர்த்தருக்குள் கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அவரை போல நீங்க வளர முடியும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே இருக்கும் பொழுது 46ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். அடுத்த வசனம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், தேவாலயத்துல போதகர் நடுவில் உட்கார்ந்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்ப என்ன பேசியிருப்பார்? ஆலயத்துல பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லி இருப்பார். அப்படின்னா பாருங்க, இந்த 12 வயதுல அவர் எவ்வளவு வேத வசன அறிவு உடையவராய் இருந்தார் என்பதை நீங்க யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. 12 வயது குழந்தை தான், ஆனா அவர் வளர்ந்தார். அவர் வார்த்தையில வளர்ந்தார். அவர் இருதயத்துக்குள்ள வசனம் இருந்தது. அதான் 30ஆம் அதிகாரம் 30 வயதான பொழுது அவர் ஊழியத்துக்கு வந்த பொழுது 4ஆம் அதிகாரத்துல, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே வசனங்கள் இருந்ததுனால தான் சாத்தான் பல விதங்கள்ல சோதிக்க வந்தாலும் அந்த வசனம் உள்ள இருந்ததுனால எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அவர் பிசாசை மேற்கொண்டதை பார்க்கிறோம். ஆமென். அவரை போல வசனத்துல வளர வேண்டும். ஹல்லேலூயா. லூக்காவில் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்துல போய் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமம் கொடுக்கப்படுகிறது கையில. அதை அவர் திறந்து பார்க்கிறார். அதுல தன்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு ஏற்கனவே அவர் ஏசாயா தீர்க்கதரிசியை படித்திருந்தார். அது அவருக்கு தெரியும். வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருந்தார். அதனாலதான் அவரால் அந்த வசனத்தை கரெக்டா பைபிளை திறந்து எடுக்க முடிஞ்சுது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பைபிள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க வாசிச்சாதானே, வாசித்துட்டே இருந்தாதானே சங்கீதம் எங்க இருக்குன்னு தெரியும். சில சமயங்கள்ல சங்கீதம் தெரியும் எல்லாருக்கும், ஆனா மார்க் அப்படின்னு கேட்டா சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே பழைய ஏற்பாடு பக்கம் திருப்பிட்டே இருப்பாங்க இல்லையா? யாத்ராகமன் பார்த்தா இங்க தீமோத்தேயு பக்கம் திருப்பிட்டே இருப்பாங்க. காரணம், படிக்கல. ஆனா ஆண்டவர் வசனத்தை வாசித்திருந்ததுனால, அந்த வசனத்துல வளர்ந்ததுனால அவர் வளர்ந்தார். அவர் வார்த்தையில வளர்ந்தார். அதனால ஞானத்துல வளர்ந்தார். தேவனுடைய அறிகிற அறிவில் அவர் வளர்ந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வசனத்துல வளரணும் அப்பா. எதை சொன்னாலும் ஆண்டவரே வார்த்தை எங்க வாயிலிருந்து வரணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தை வரணுமே தவிர நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள், நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்போ இருதயத்துல வசனத்தினால நிறைந்திருந்தால் நம்ம வாயில வர வார்த்தைகள் வசனமாதான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிகமாக பைபிள் வாசியுங்க. அது இருளான ஸ்தலத்துல நம்ம நடத்தும். அந்த வசனம் நம்மை ரட்சிக்கும், நம்மை வளர பண்ணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணும், அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றும். அந்த வசனத்தினால பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அந்த வசனத்தினால கேட்கிறவர்கள் எதிர்பேச முடியாத ஒரு ஞானம் நமக்கு வரும். அந்த வசனம் இருக்கும் பொழுது தாவீது சங்கீதக்காரன் சொல்றது போல 119ஆம் சங்கீதத்துல இந்த வசனம் உள்ள வர வர எப்படி ஆண்டவர் வளர்ந்து ஞானத்தினால் நிரம்பினாரோ அதே போல வசனத்தை வாசிக்க வாசிக்க நம் முதியோர்களை விட, சத்துருக்களை விட, நமக்கு போதித்தவர்களை விட அதிக ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, பைபிளை நான் நிறைய படிக்கணும் ஆண்டவரே, வாசிக்கணும் ஆண்டவரே.
அப்போ சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் நம்ம குரூப்பில் இருக்கிறீங்க இல்லையா? யூடியூப் ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதை டிவி மூலமாக குடும்பமாக பார்த்துட்டு இருக்கீங்களே, குட்டி பிள்ளைங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் பைபிள் டெய்லி வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய வசனங்கள் வாசிக்கணும், நிறைய சாப்டர்ஸ் வாசிக்கணும், நிறைய டைம் எடுத்து பைபிளை வாசிக்கணும். எப்படி சாப்பிட்றதுக்கு ஆவலாக இருக்கிறோமோ அதை விட ஆவலா பைபிள் வாசிக்க எனக்கு ஆவலை தாங்கப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எதுவும் நம்மை அணுக முடியாது. ஆமென். நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்தா அந்த வாலிபனை யாரும் தட்டி விட முடியாது இல்லையா? கீழே விழத்தள்ள முடியாது. அதே போலதான் நம்முடைய உள்ளான மனுஷன் பலன் கொண்டு இந்த வசனத்தினால வளர்ச்சி அடைந்து இருந்தால் சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், மனிதர்கள் கைவிடலாம். ஆனால் அந்த வசனம் நம்மை தைரியப்படுத்தும், வசனம் நம்மை நிற்க வைக்கும். எவ்வளவு வெள்ளங்கள், பெருவெள்ளம் மோதினாலும், பெருங்காற்று அடித்தாலும், பெருவெள்ளம் சூழ்ந்தாலும் வேதம் சொல்லுகிறது இல்லையா? வசனத்துல கட்டப்பட்ட வீடு அது நிலைத்து நின்றது. அதே போலதான் நீங்க நல்ல வசனத்துல ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா எந்த சோதனையும், எந்த போராட்டமும், எந்த பிசாசின் தந்திரங்களும் உங்களை கீழே விழ தள்ளவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க வசனத்துல வளர்ந்து உங்களுடைய உள்ளான மனிதன் ஒரு ஸ்ட்ராங்கா மாறி விடுவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிற வாலிபர்களே, நீங்கள் உங்களுக்குள் வேத வசனம் நிலைத்திருக்கிறதினாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் எழுதுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அந்த வேத வசனம் உள்ளே நிலைத்திருக்கும் பொழுது பொல்லாங்கானை நாம் ஜெயிக்க முடியும். ஆமேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் மேல அதிகமா வாஞ்சியாய் இருக்க இருக்க ஒரு பூரண வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம திரும்ப வசனத்தை வாசிக்க போகிறோம். அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் அந்த 40ஆம் வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆமென். பிள்ளை வளர்ந்தது நம்ம முதல்ல பார்த்தோம். வசனத்தினால வளர்ந்தது, வசனத்தினால நம்ம வளர முடியும். இந்த வசனத்திலே பார்க்கிறோம் ஆவியில் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. ஆவியில் பலன் கொண்டது. யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுதும் லூக்கா 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. அப்போ பால் குடிக்க 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 களங்கம் இல்லாத ஞான பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுது நம்ம வளர்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆவியினாலே ஒரு பலன் கிடைக்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. வளர்ந்தா மட்டும் போதுமா? இல்லையே, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணுமே. ஆமேன். அதுக்கு ரொம்ப தேவை என்ன தெரியுமா? இந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்பட நிரப்பப்பட நம்முடைய உள்ளான மனிதன் வளருவான். ஆமேன். பலன் கொள்வான் என்பதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம இப்ப ஆண்டவரை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படி வளர்ந்தார், அவர் எப்படி பலன் கொண்டார் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால அவர் உற்பத்தி செய்யப்பட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால அவர் பிறந்தார், பரிசுத்த ஆவியினால அவர் வளர்ந்தார், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார். அந்த பலன் தான் அவரை ஓட வைத்தது. அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை செய்து முடிக்க கிருபை கொடுத்தது. இந்த சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்க கிருபை கொடுத்ததுக்கு காரணம் இந்த ஆவியின் பலன். ஆமேன். அவருக்குள்ளே அந்த பலன், அந்த ஸ்ட்ரென்த், அந்த மெச்சூரிட்டி. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், அப்பா எனக்குள்ளேயும் இந்த ஆவியின் பலன் எனக்கு தாங்க, இந்த பலத்திலே நான் வளர, பலத்தின் மேல் பலன் அடைய எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பலன் அடைவீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வளர்ச்சி வர வரதான் நம்ம சாட்சியா நிற்க முடியும் இல்லையா? வளர்ச்சி இல்லாம நம்ம சொல்ற சாட்சி அது வேஸ்ட், சரியான சாட்சி கிடையாது. ஆனால் நல்ல வளர 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 நம்ம சாட்சியாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. சாட்சி சொல்றது ஈஸி, சாட்சி சொல்றது ரொம்ப பெருசு கிடையாது. ஆனால் சாட்சியா வாழ்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ ஆவியில பலன் அடையும் பொழுது அந்த பலன் நம்மை சாட்சியாய் நிறுத்தும். ஹல்லேலூயா. அதனால தான் லூக்கா 24:49 ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள், காத்திருங்கள். இதுவரைக்கும் ஆண்டவர் உலகத்தில் இருந்த நாட்கள் வரைக்கும் அவர் வார்த்தையினால் அவர்களை வளர்த்தார், ஒவ்வொரு சீஷர்களுக்கும் போதித்தார், மக்களுக்கு போதித்தார், நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் எடுபடுகிற காலம், பரத்துக்கு ஏறுகிற காலம் வரும் பொழுது இந்த வசனத்துல நீங்க வளர்ந்திருக்கிறீங்க ஓகே, ஆனா வசனம் மாத்திரம் போதாது, ஆவியின் பலன் வேண்டும், அந்த உன்னத பலன் வேண்டும், இன்னும் நீங்க வளரும்படி உன்னத பலன் வேண்டும். ஆகவே நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அந்த அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்துக்கு பேரே உன்னத பலன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சரீர பிரகாரமான மனுஷனுக்கு நல்ல ஒரு போஷாக்கான ஒரு ஆகாரம் கொடுக்கணும்னா முதல்ல பால், அதுக்கப்புறம் போக போக பிள்ளைகள் பெருசாக 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 சாலிடாக ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் எல்லாம் மீட்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, வெஜிடபிள்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? காரணம் என்ன? அவங்க ஸ்ட்ராங்காக மாறுவதற்காக. அப்போ ஒரு பக்கம் வசனம் நம்மை வளர்க்கிறது, இன்னொரு பக்கம் அபிஷேகம் நம்மை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 1 நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது பார்க்கும்போதே பைபிள் வாசிக்கிறவங்க, கர்த்தருடைய வசனத்துல தியானமா இருக்கிறவங்க பார்த்தாலே எப்படி இருக்குதா? நீர்க்கால்களின் ஓரமாய் நல்ல வளருகிற ஒரு விருட்சம் போல. அன்பானவர்களே, நீங்க பைபிள் வாசிக்க 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 உங்களை ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? அப்படி வளருகிற விருட்சங்கள் போல, வளருகிற விருட்சங்கள் போல, இல்லை உதிராதிருக்கிற விருட்சங்களை போல கர்த்தர் உங்களை வளர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில் அபிஷேகத்தை நாம் பெறும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியேல் 47 திருப்பி கொள்ளுங்கள். எசேக்கியேல் 47 12 வாசிப்போமா? 12 நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மானவைகள். ஆமேன். இந்த வசனம் பார்த்தீங்களா? நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. அங்கு சொன்னது போலவே இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதில்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதம் தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். ஹல்லேலூயா. நதியோரமாய் வளருகிற மரங்கள், அவைகள் வளருகிறது, கனி கொடுக்கிறது, அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுக்கிறது. காரணம், அவர்களுக்கு வருகிற தண்ணி எங்கிருந்து வருகிறது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவங்களா மாறீங்க? இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற விருட்சங்களாக, இலைகள் உதிராத மரங்களாக, மாதம் தோறும் ஒவ்வொரு நாளும் புது புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த மரங்களாக நீங்க மாறுறீங்க. ஹல்லேலூயா. நீங்க வளருகிறீங்கள். ஆமென். அப்போ ஆண்டவரிடத்தில் என்னை கேட்க போகிறோம், ஆண்டவரை என்னையும் இப்படி வளர பண்ணுங்கப்பா, இப்படிப்பட்ட ஒரு மரங்களை போல வளர பண்ணுங்க. ஒரு பக்கம் வேத வசனத்தை நான் வாசிக்கணும், நான் வளரணும். இன்னொரு பக்கம் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால அந்த பலத்தால் நான் நிரப்பப்படணும், நான் வளரணும் ஆண்டவரே, நான் வளரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க,
ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளால் என்னை போஷிங்க, என்னை போதித்து நடத்துங்க, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை வளர பண்ணுவார், வளர பண்ணுவார். வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் ஆண்டவர் வளர்ந்தார் இல்லையா? அவர் எப்படி வளர்ந்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது 49ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா? அப்போ வளர்ச்சி அடைந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் பாருங்க. பிதாவுக்கு அடுத்தவைகளை தேடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்துக்குரியவைகளை தேட மாட்டாங்க, பிதாவுக்கு அடுத்தவைகளை தேடுவாங்க. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுவார்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடுவாங்க. நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில ஓடுவாங்க, லக்கை நோக்கி தொடருவாங்க, ஆண்டவரை நோக்கி ஓடுவாங்க. யாரு? வளர்ச்சி அடைந்தவர்கள். ஹல்லேலூயா. பிள்ளை வளர்ந்ததுனால அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா? நான் உலகத்தில் பிரகாரமாக நான் வாழ முடியாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு, நான் வளர்ந்துட்டேன். இனிமே நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வசனத்தை வாசித்து வளர்ந்து வளர்ந்து ஒரு கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். பிதாவுக்கு அடுத்தவைகளிலே நம்முடைய கவனம் இருக்கணும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மெச்சூரிட்டியான பர்சனுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத ஒரு மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதனுடைய நோக்கம், எண்ணம் எல்லாமே ஆவியானவர், ஆண்டவர், ஊழியம், கர்த்தருக்காக வாழணும், ஆத்துமாக்கள், ஜனங்கள், ஆவிக்குரிய அபிஷேகம், இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மெச்சூரிட்டி, வளர்ச்சி காணப்படுகிறது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஐயோ என் பிரச்சனை, என் போராட்டம் என்னைக்கு மாறுமோ தெரியல, என்ன சாப்பிட போகிறேன், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை எங்கே போய் படுப்போம், இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையவில்லை. அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். நீங்கள் உங்களையே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் வளர்ந்துருக்கிறேனா? நான் ஆவியில் வளர்ந்துருக்கிறேனா? என் உள்ளான மனிதனில் வளர்ந்துருக்கிறேனா? உள்ளான மனிதனில் வளர்ந்துருக்கிறேனா? ஆமே, இன்றைக்கு இருக்க உபத்திரவங்களையே நான் பார்த்துட்டு இருக்கேனே. இந்த உபத்திரவெல்லாம் மாறிடும், சீக்கிரத்தில் மாறிடும். உள்ளான மனிதன் பலனடைவான். இந்த உபத்திரவங்களை தாண்டி செல்லும் பொழுது, தாண்டி செல்ல ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல ஓட 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 கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் வளரணும் ஆண்டவரே, நான் வளரணும். ஒரு பக்கம் பைபிள் வாசிக்கணும், ஒரு பக்கம் அபிஷேகத்தில் நிரம்பி நான் ஜெபிக்கணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும், ஆவியினாலே நடத்தப்படணும். ஒரு பக்கம் வசனத்தின் மூலமாக நீங்கள் பேசுங்க, இன்னொரு பக்கம் ஆவியானவரை நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. ஒரு பக்கம் ஆண்டவரே வசனத்தை பிடித்து கொண்டு நான் ஓட போகிறேன், இன்னொரு பக்கம் ஆவியானவரே உம்மோடு நான் ஓட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ரெண்டும் நீங்க பேலன்ஸ்டா இருக்கும் பொழுது வசனமும் வல்லமையும், வார்த்தையும் வல்லமையும், அபிஷேகமும் பலனும், அந்த எல்லாம் அப்படியே நீங்க ஓடும் பொழுது அப்படியே நீங்க நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருப்பீங்க. ஆமென். நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் பலப்படும், நாளுக்கு நாள் நீங்க வளருவீங்க, நாளுக்கு நாள் கர்த்தருக்கு காரியங்கள்ல ஓடுவீங்க, நாளுக்கு நாள் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளுக்கு நாள் இந்த உலக பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. இதை விட என் தேவன் பெரியவர், அவருக்காக நான் வாழும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு தைரியம், ஒரு நிச்சயம் நமக்குள்ளே வரும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் வளரணும், ஆண்டவரே நான் வளரணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும், உமக்கெடுத்த காரியங்களில் நான் வளரணும், அதற்கு எனக்கு கிருபை தாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா ஆண்டவர் உங்களோட ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச வசனங்கள் தான்,
அது மூலமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் இல்லையா? உள்ளான மனுஷன்ல வளர்வதற்கு ஒரு பக்கம் வசனம், ஒரு பக்கம் வார்த்தை, ஒரு பக்கம் வல்லமை. ஆமேன். இந்த ரெண்டையும் பிடித்து கொண்டு, இந்த ரெண்டும் நம்ம வளர்வதற்கு நம்ம டைம் எடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே பைபிளை வாசிப்பேன், அந்த பைபிளை வாசிக்கும் பொழுது தியானிக்கையில் எனக்கு அக்கினி மூலம். தாவீது ராஜா சொல்லுகிறார் இல்லையா சங்கீதத்தில், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ பைபிள் வாசிக்கும் பொழுது இந்த பைபிள் வார்த்தைகள் எல்லாமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடியால் அது நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள போய், அந்த ஆவியானவர் உள்ள போய் அந்த ஆவியின் பலனோடு கூட கிரியை செய்யும். அப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி போதாது. அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் வளரணும் ஆண்டவரே, இன்னும் வளரணும், இன்னும் நான் ஆவியில பலன் கொள்ளணும், உங்களை போல நான் வளரணும், ஆவியில பலன் கொள்ளணும். அப்படி நீங்க ஆவியில பலன் கொள்ளும் பொழுது ஞானம் உங்களை தேடி வரும், தேவ கிருபை உங்களுக்கு வரும், மனுஷ தயவு உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. நீங்க தேடி போக வேண்டாம், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, அப்பா உம்முடைய வசனத்துல வளர, நம்முடைய அபிஷேகத்துல வளர எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. வசனம் வாசிக்க 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 உங்களை அறியாத ஒரு பலன் உங்களை ஆட்கொள்வதை பார்க்கலாம், ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வருவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல, நீங்கள் வளரும்படி நீங்கள் தேவையில்லாத பாவங்கள் எல்லாம் விட்டு விட்டு, புறங்கூறுதல் எல்லாம் ஒழித்து விட்டு இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அபிஷேகத்தை பெறும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ காத்திருந்து பலனடை, காத்திருந்து அந்த அபிஷேகத்துல நிரம்பு, அந்த உன்னத பலனால் நிரப்பப்படுவாயானார் அந்த பலன் உன்னை சாட்சியாய் நிறுத்தும், அவ்வளோ ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போயிடும் என்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். இந்த ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளருவீங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷத்தை ஞானம், தேவ கிருபை, மனுஷ தயவுல நீங்க வளருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா உங்களுடைய வார்த்தையில வளர, உங்களுடைய வல்லமையில வளர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி எங்களுக்கு தாங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பின்வாங்கி இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். சின்ன பிரச்சனை கூட என்னை அவ்வளோ பயம் காட்டுது. சின்ன பிள்ளைங்க தான் பெரிய பிரச்சனையை பார்த்து பயப்படுவாங்க இல்லையா? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரலைன்னா எந்த பிரச்சனையும் பிசாசின் தந்திரங்களும் நமக்கு பயத்தை கொண்டு வரும், நம்மை ஒடுக்கி வைத்துரும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் இன்னும் வளரணும் அப்பா, சத்ருவை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் வேண்டும், ஆவியானவரே எனக்கு பலன் தாங்க. உம்முடைய சத்துவத்துல நான் சத்துவத்துல இன்னும் பெருகணுமே, பெருகணுமே. நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை வளர பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களிலே சிக்கி என்னுடைய வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதே அப்பா, நீங்க என்னை வளர பண்ணுங்க. நாங்க உமக்காக ஓடணும், உலக காரியங்களை பிடித்து அல்ல. ஆண்டவரே உமக்கெடுத்த காரியங்கள், பிதாவுக்கெடுத்த காரியங்களிலே நாங்க வரணுமே, வளரணுமே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நாங்க வளரணும் அப்பா, நாங்க வளரணும் அப்பா, வளரணும் அப்பா. ஆண்டவரை பார்த்து நம்ம அப்படியே பாடுவோம், கரங்களை உயர்த்தி எங்களோடு இணைந்து நீங்க பாடுவீங்களா? இன்னும் உம்மை அறியணுமே ஜீசஸ், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. ஆமென். உம்முடைய அபிஷேகத்தினால, ஆவியானவருடைய
பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னம் உலகம் எல்லாம் மாயையா. ஆமென் சொல்லுங்க. இந்த உலக கவலை வேண்டாம் ஆண்டவரே, மாயையான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். போதுமையா உம்மன் ஒன்றே போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா. உலகம் எல்லாம் மாயையா. உம் அன்புதான் போதுமையா. உம் அன்பொன்றே போதுமையா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரசன்னம் சொல்லுங்க. தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அபிஷேக தைலம் இப்பொழுது அவர்கள் சிரசின் மேல் இறங்கி வருவதாக. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறார். உங்களுடைய வீடுகளிலே தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. யாரெல்லாம் வளரணும்னு சொன்னீங்களோ அந்த வளர்வதற்கு தடையாய் இருக்கிற சத்ருவின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக ஆசா பாசங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக வேஷங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். உபத்திரவங்கள், போராட்டங்கள், பாடுகள் இவற்றை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். நீங்க வளர்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரீகரோ சந்தல அப்பா பார்த்து சொல்லுங்க, பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழணும் அப்பா. என் இஷ்டப்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி உமக்கு அடுத்த காரியங்கள்ல நான் வாழணும் அப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஒரு விலையேறப்பெற்ற அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளில உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. வசனத்தால் வரும் வல்லமை, அபிஷேகத்தால் வரும் வல்லமை, ரெண்டினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை வளர பண்ணுகிறார். உள்ளான மனிதன்ல ஒரு பலன். ஹல்லேலூயா. இனி நீங்கள் கனி கொடுக்கிறவங்களாய் மாற போறீங்க. நீங்க இலையுதிராதிருக்கிற மரமாய் வளர போறீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்மை போல வளருவதற்கு ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வசனம், ஆவியானவருடைய அபிஷேகம், இந்த ரெண்டையும் நாங்கள் சார்ந்து கொள்ள, இந்த ரெண்டிலும் நாங்கள் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. எங்களோடு இணைந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மேல இப்பொழுது உடைய வல்லமை ஒரு 2 மடங்கு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. பெரியவர்கள் மேலையும் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற மக்கள் தங்கள் வேதனைகளை தூக்கி வீசிட்டு கர்த்தருக்காக எழும்ப ஒரு வைராக்கியத்தின் ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வருவீராக. சோர்வி நாவிகள் வெளியேறட்டும். சத்துவத்தால் நிரப்புங்க. உம்முடைய பலத்தால் நிரப்புங்க. வளர விடாதபடி தடை பண்ணுகிற சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. வசனத்தை வாசிக்க, அதை தியானிக்க, அதை ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. அபிஷேகத்தில் நிரம்பி சத்ருவின் கிரியைகளை ஓட ஓட துரத்தி ஆண்டவரை உமக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக அப்பா. உலகமோ, சத்ருவோ, ஆசா பாசங்களோ, சிற்றின்பங்களோ உம்முடைய பிள்ளைகளை உம்மை விட்டு பிரிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக.
உமக்குள் வளருவார்களாக, உமக்காக வளருவார்களாக, உமக்காக வாழ்வார்களாக, உமக்காக கனி கொடுப்பார்களாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும் அப்பா. தடைகள் உடைக்கப்படுவதாக. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்லா வளரட்டும் அப்பா, நல்லா வளரட்டும் அப்பா. கிருபை தாங்கப்பா. உம்மை போல வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகள் விருத்தி அடைவார்களாக என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்மை நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை வளரச் செய்வார், அவருக்காக வாழச் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, வருகிற சனிக்கிழமை ஜூலை 13 காலை 9 மணி முதல் மதியம் 1:30 மணி வரைக்கும் நமது ஆவடி இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையத்தின் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். இக்கூட்டத்தில் சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் தேவ செய்தி அளித்து ஜெபிக்க இருக்கிறார்கள். எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெரியப்பாக்கும் எங்களுக்கு பிரச்சனை 40 வருஷம் பகை. இந்த நாளிலே எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாங்க. குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துக்கு நான் வந்திருந்த போது அப்போ கிறிஸ்டின் அம்மா அவங்க அந்த என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் அந்த புக்கை வாங்கிட்டு போனேன். அந்த நாள்லேருந்து நான் என் பிள்ளைகளுக்காக 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் ஜெபத்தில் உட்காந்தேன். 12th அவன் நல்ல மார்க் எடுக்க ஆண்டவர் உதவி பண்ணார். பைக் ஆக்சிடெண்ட்டில் ரொம்பவும் தாக்கப்பட்டேன். என்னுடைய சரீரம் முழுவதும், லெஃப்ட் சைடு முழுவதும் அடிபட்டுடுச்சு. என்னுடைய வாயில் 10 தையல் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அண்ணன் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாம் ஜெபிச்சதுனால, அந்த ஜெபத்தினால என்னை இந்த இடத்துல ஜீவனோட ஒரு சாட்சியாய் நிறுத்தினார். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் குடும்பத்தில் சமாதானம், ரட்சிப்பு இவ் அனைத்தையும் பெற தவறாமல் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள் தொலைபேசி எண் 9841 252836. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.